அப்புறம் பேச வேண்டிய நேரத்தில் மீசையை முறுக்கி பேசுவோன்னு அண்ணன் சொல்றாரு. எப்போ அப்படி பேசுவாருன்னு பார்க்கணும் அப்படின்னு பாஜக முன்னாள் மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்காக மீசையை முறுக்க முடியாது. எப்போ தேவையோ அப்போ நாங்கள் முறிக்கிறோம். எங்க மீசை எங்க கை எப்போ முறுக்கணுமோ எதுக்கு முறுக்கணுமோ அங்கே முறுக்குவோம். நீ மூல மீசை வை. நீ மீசை வைக்காமல் இருக்கிற அதுவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. நல்ல ஒரு தமிழ் பையனா நல்ல மீசை வை. கடைசி உடனே காலி பண்ணி விட்டாங்க. நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருந்தேன். நானும் உடனே பாராட்டுறேங்க. பிஜேபி ஓரளவுக்கு வளர்ந்து வருதுன்னு. இப்போ ஒன்னே காய அடிச்சு விட்டாங்க. பாவம், அதை நினச்சி பாவமாக இருக்குது. தம்பி திருப்பி அந்த பொறுப்பை எப்படியும் கைப்பற்றுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் என்று அன்பு தம்பிக்கு நான் அன்பாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வர இருக்கக்கூடிய 2026 தேர்தலில் அதிக இடம் கேட்போம் அப்படின்னு விசிக தலைவர் சொல்றாரு. மதிமுகவும் சொல்லுது, கம்யூனிஸ்டும் சொல்றாங்க. இது கூட்டணிக்குள்ள ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தாதா? இது அதிகார பகிர்வு அப்படிலாம் இல்லை. திமுகவுக்கு தெரியும் யாராருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு. எங்களுக்கு நல்ல டபுள் டிஜிட்ல நாங்கள் வெற்றி பெறுவோம். டபுள் டிஜிட்ல எடுப்போம் இல்லை வாங்குவோம் இல்லை, டபுள் டிஜிட் நாங்கள் வெற்றி பெறுவோம் 2026. கடந்த காலங்களில் கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக தான் 2006 தேர்தல்லாம் அது நடந்திருக்கு. இப்போ அது மாதிரி நடக்காமல் இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? நிச்சயமாக. இப்போ தளபதி ஸ்டாலின் ரொம்ப மெச்சூரிட்டியானவருங்க. ஆனால் அவர் ரொம்ப நுட்பமாக ஆராய்ந்து விடுதலை சிறுத்தை வலிமை அவருக்கே தெரியும். இப்போ பார்த்துட்டு பேரனில் 10 லட்சத்துக்கு மேலே கூட்டம் அவருக்கே தெரியுங்க. ஒரு சாராயம் கொடுக்காம, குவார்டர் கொடுக்காம, ஒரு ரூபா கொடுக்காம, எதுவும் சேலை செட்டி கொடுக்காம வலிமையை காட்ட தான் அந்த பேரணி நடத்த இல்லை. அதுவும் ஒரு காரணமாக வைத்துக்கொள்ள. அதுதான் இல்லை. முதல் காரணம் செக்குலரிசம், மதச்சார்பின்மை காப்போம். ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு நெருக்கடி உருவாகி கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வக்பு திருத்த சட்டத்தை அதை திரும்ப பெறு அப்படின்றது. அவங்களோட NCR NP அதெல்லாம் பல சிக்கலை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த இஸ்லாமிய தோழர்களை நீ சாதாரணமாக வந்தேன்னு நினைக்காதீங்க. அவன் இந்த மண்ணின் மைந்தன். அவனுடைய இறை வழிபாடு தான் இஸ்லாம், இறை வழிபாடு தான் கிறிஸ்துவம். எங்கே பிறந்தவன்? இங்கே தானே பிறந்தேன். ஒரு காலத்தில் சாதி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை மத கோட்பாட்டு பிடிச்சிருக்கலாம், அதில் அவன் போயிருக்கலாம். அவனை உடனே சவுதி அரேபியாவில் பிறந்தவன் நினச்சிக்கிறது. இவன் என்னமோ அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப் நினச்சிக்கிறது. அவன் மண்ணின் மைந்தன் தானங்க. ஒரு நாளைக்கு சுப்பையா இருந்திருப்பாங்க, இப்போ சுல்தானா மாறிப்பாங்க. ஒரு காலத்தில் அப்துல்லாவா இப்போ இருக்கிறவன் அன்னைக்கு அண்ணாமலையா கூட இருந்திருக்கலாம். அன்றைய அண்ணாமலை இன்னைக்கு அப்துல்லாவா மாறி இருக்கலாம். அன்னைக்கு இருந்த சங்கத்தமிழ் இன்னைக்கு சார்லஸா கூட மாறி இருக்கலாம். சரிங்களா? அப்போ அதை வச்சு நம்ம குழம்ப தேவையில்லை. மண்ணின் மைந்தர்